ஹாய் ஆல், வெல்கம் பேக் டு நியூ ஸ்க்ரீன் லைஃப். இன்றைக்கி நம்ம சூப்பரான அத்தன்டிக் சவுத் இண்டியன் ஸ்டைல் டொமேட்டோ குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ஆயில் விட்டுக்கலாம். ஆயில் லைட்டாக ஹீட் ஆனதும் நம்ம 1 by 1 நம்மளோட இன்க்ரீடியன்ட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். சோம்பு 1 ஸ்பூன், பட்டை 2 துண்டு சின்ன பீஸாக எடுத்திருக்கேன், அப்புறம் கிராம்பு ஒரு 4-5, அது கூடவே கொஞ்சமாக 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1 ஸ்பூன் அளவுக்கு முழு மிளகு, அப்புறம் 4-5 காஞ்ச மிளகாய் எல்லாத்தையும் நல்லா வறுத்துக்கலாம். இது கூடவே நான் சின்ன வெங்காயம் அப்புறம் பூண்டு ரெண்டுமே ஒன்றா சேர்த்துக்கிறேன். சின்ன வெங்காயம் வந்து ஒரு 2 கைப்பிடி, அப்படி இல்லைன்னா 200 கிராம், ஒரு 7-8 பல்லு பூண்டு, இதை எல்லாத்தையும் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போது இது கூட ஒரு கொத்து கருவேப்பிலை. ஆனியன் பார்த்திங்கன்னா நல்லா வெந்துருச்சு, கண்ணாடி பதம் வந்துருச்சு. இந்த கருவேப்பிலை தான் நம்மளுக்கு நல்ல மனம் கொடுக்கும். ஸோ அதையும் நல்லா தாளிச்சிடலாம். இப்போது நான் 6-7 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்திருக்கேன். அதையும் வந்து இதோட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு தக்காளியை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ இது கூட மஞ்சள் தூள் அப்புறம் மல்லித்தூள், இது ரெண்டும் ஆட் பண்ண போகிறோம். மல்லித்தூள் வந்து ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கலாம். ரொம்ப ஃப்ளேவராக இருக்கும். நீங்கள் ரைஸ், சப்பாத்தி, அதுக்கப்புறம் வந்துட்டு இட்லி, தோசை எல்லாத்துக்கூடையும் சாப்பிட்லாம். எங்கள் அம்மா கிட்டே நாங்கள் ரொம்ப கெஞ்சி கேட்டு தெரிஞ்சுக்கிட்ட டிஷ் இது. ஏன்னா எனக்கு இது அவ்வளோ பிடிக்கும் எங்கள் அம்மா செஞ்சாங்கன்னா. எல்லாருக்கும் ஒரு ஃபேவரெட் இருக்கும்ல, அம்மா செய்கிறதுல ரொம்ப பிடிச்சது. அது வந்து அதில் இது ஒன் ஆஃப் மை ஃபேவரெட். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட மசாலா எல்லாம் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுலாம். அந்த மசாலாவோட பச்சை வாசனை போகணும். அதே சமயத்தில் நம்மளோட தக்காளியும் வந்து நல்லா வேகணும். அதுக்காக கொஞ்சமாக இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு சால்ட் நான் இப்போவே ஆட் பண்ணிக்கிறேன். இதுவும் ஆட் பண்ணிவிட்டு அகெயின் மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஸோ ரொம்ப லெஸ் ஆயில், அதோட ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த குழம்பு வந்து அந்த வெஜ் அன்னைக்கு சாப்பிட்றத விட அடுத்த நாள் சாப்பிட்டா தான் இன்னும் சூப்பராக இருக்கும். இது சூப்பராக இருக்கும். நம்மளோட கோயம்புத்தூர் ஸ்டைலில் இதுக்கு நிறைய பேர் இருக்குது. ஆட்டி வச்ச குழம்பு, அதுக்கப்புறம் வந்துட்டு தக்காளி குழம்பு, அந்த மாதிரி. இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை எடுத்திருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ நல்லா குழஞ்சி வந்ததுக்கப்புறம் இதை நம்ம ஒரு மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ குழம்பு தாளிச்சிடலாம் வாங்க. ஆயில் விட்டுட்டு கடுகு ஆட் பண்ணிக்கலாம். கடுகு ஆட் பண்ணதும் ஒரு பெரிய வெங்காயத்தை நான் பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன். நீங்கள் சின்ன வெங்காயம் இருந்தால் கூட சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே கருவேப்பிலை ஒரு 2 கொத்து, அதையும் ஆட் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு சும்மா வதக்கி விட்டால் போதும். இப்போது நம்ம அரைச்சி வச்சுக்கிற பேஸ்ட்டை வந்து இந்த தாளிப்பு கூட ஆட் பண்ணிக்கலாம். அடிஷ்னலாக தண்ணி வந்துட்டு நான் ஜார் கழுவி ஊற்றிட்டேன், அது போக எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றிருக்கேன். ஸோ லிக்விடாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். குழம்பு கொதிச்சு வந்ததுக்கப்புறம் செட்டில் ஆகும்போது கொஞ்சம் திக்காயும். இப்போ சூப்பரான சுட சுட நம்மளோட அத்தென்டிக் சவுத் இண்டியன் ஸ்டைல், அதுவும் கொங்கு ஸ்டைல் தக்காளி குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். டெஃபினட்டாக எல்லாருக்கும் பிடிக்கும். நான் சொன்ன மாதிரி இது எல்லா டிஷ்க்கும் பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகும். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் த சேனல். தேங்க்யூ.